வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஜென்ம நட்சத்திரத்தின் கோவிலையும் ஜென்ம நட்சத்திரத்து அதிபதிகளின் கோவிலையும் பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு கோவில் தனி, ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதி கோவில் தனி. அதனால் நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் ஜென்ம நட்சத்திர அதிபதியின் கோவிலை முதல்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் தான் ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோவிலை போடுறோம். ஆகையினால் நீங்கள் இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு பதிவு போடுறோம் அப்படின்னா, என்னோடய சேனலை நீங்கள் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். உங்களுடைய பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக இந்த விஷயத்துக்கு இந்த கோவில் தான் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கலாம். ஆகையினால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் தான் நான் ஒவ்வொரு பதிவையும் போடுறேன். பதிவை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை தொடர்ந்து கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடர் ஆகிடுவீங்க. ஜோதிடர் ஆகி மற்றவங்களுக்கு பலன் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களோட பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். போல் நம்ம போடுற பதிவு பார்த்திங்கன்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோவில் உண்டு, ஜென்ம நட்சத்திரத்து அதிபதிக்குன்னு ஒரு கோவில் உண்டு. ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினால் ஏற்படும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் கோவில். அது கண்டிப்பாக அந்த கோவிலில் சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் தான் அந்த கோவிலின் மூலாதார கடவுளாக இருப்பார். ஆனால் இந்த நட்சத்திரத்து அதிபதி அதுக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார். அது கிரகத்தின் கோவிலாக தனியாக அது ஒரு கோவிலாக கொடுப்போம் உங்களுக்கு. அப்போது நட்சத்திர அதிபதிங்கிறது கிரகத்தோட கோவில். நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு உங்களை போக சொல்கிறது, அங்கே உங்கள் நட்சத்திரத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறது மூலமா அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோவில், நட்சத்திர அதிபதிக்குன்னு ஒரு கோவில். அப்போது நட்சத்திர அதிபதி எப்படியும் உங்களுக்கு நன்மையை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவர் உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக வரனால நீங்கள் அவரை ஒரு முறை போய் பார்க்குறது சால சிறந்தது. அதே போல் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினால சில தோஷங்கள் ஏற்படும். அந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்காக தான் அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம அஸ்வினி பரணி 2 நட்சத்திரத்துக்கும் கோவிலை பார்த்துட்டோம். இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கான கோவிலை பார்ப்போம். ஏன் அப்படி நான் தொடர்ந்து கொடுக்குறேன்னா, இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு கொடுத்த கோவிலை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு கொடுத்த கோவில் எல்லாமே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரமாக செயல்படக்கூடிய நட்சத்திரத்துக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும், இப்போ கொடுக்கக்கூடிய கோவிலுக்கு. சரி, இப்போ நம்ம பார்க்க இருப்பது கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானோடது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டா, அதாவது கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னா மேசராசி மண்டலத்தில் இருக்கும் 1ஆம் பாதம். அப்போது 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷபராசிக்கு போயிடும். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திர பாதம் எந்த ஒரு ராசி மண்டலத்தையும் முழுமையாக ஆக்கிரமிப்போடு இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்தின் நட்சத்திரங்கள் 2 வீடுகளை நிரப்புதோ, அதாவது உதாரணத்துக்கு இப்போ சூரிய பகவானோட நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம் மேஷராசிலையும் 2, 3, 4ஆம் பாதம் ரிஷபராசிலையும் இருக்கும். அதே போல் உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிலையும் 2, 3, 4ஆம் பாதங்கள் கன்னிராசிலையும் இருக்கும். அப்புறம் உத்திராடம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசிலையும் 2, 3, 4ஆம் பாதங்கள் மகர ராசி மண்டலத்திலையும் ஆக்கிரமிப்பில் இருக்கும். இப்போ ஏன் இந்த சூரிய பகவானுடைய முதல் பாதம் மட்டும் ஒரு ராசி மண்டலத்திலையும் 3 பாதங்கள் இன்னொரு ராசி மண்டலத்திலையும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துப்படி சூரிய பகவான் அளவிட முடியாத ஆற்றலை பெற்றவர். அந்த மாதிரி ஒரு ஆற்றலை பெற்றவரோட நட்சத்திரம் ஒரே இடத்தில் அடங்கி விடாமல் அது அடுத்தடுத்த ராசி மண்டலங்களை இயக்குவதற்காக ஒரு இடத்துல 1ம் இன்னொரு இடத்துல 3 பாதமும் இருக்குது. அதுலேயும் அவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின்
முதல் வீடான மேஷ ராசியில் முதல் பாதமும் காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடான ரிஷப ராசியில் 3 பாதங்களும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் வீட்டில், அதாவது அவருடைய சொந்த வீட்டிலேயே ஒரு நட்சத்திர பாதம் தான் இருக்கும். சிம்ம ராசியில் ஒரு நட்சத்திர பாதம் தான் இருக்கும். பாக்கி 3 நட்சத்திர பாதம் கன்னி ராசி மண்டலத்துக்கு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 9ஆம் வீடாகிய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் தனுசு ராசி மண்டலத்தில் ஒரு பாதமும், பாக்கி 3 பாதங்கள் 2, 3, 4ஆம் பாதம் மகர ராசி மண்டலத்துக்கு போயிடும். அப்போது பாருங்கள், 1ஆம் பாதம் முதல் வீட்டிலையும் 2, 3, 4ஆம் பாதம் 2ஆம் வீட்டிலையும் இருக்கும். அதே போல் 1ஆம் பாதம் சிம்மராசி மண்டலத்தில் 5ஆம் வீட்டிலையும் 6ஆம் வீட்டில் 2, 3, 4ஆம் பாதங்கள் இருக்கும். ராசி சக்கரத்தில் 5ஆம் வீட்டில் 1ஆம் பாதமும் 6ஆம் பாதத்தில் 6ஆம் வீட்டில் 3 பாதங்களும் இருக்கும். அதே போல் ராசி சக்கரத்தில் தனுசு ராசி மண்டலத்தில் 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாதமும், 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் 3 பாதங்களும் இருக்கும். இப்போது பாருங்கள், ஆண் ராசியில் ஒரு பாதம் இருக்கும், பெண் ராசியில் 3 பாதம் இருக்கும். இந்த 9 ஸ்தானத்தையும், அதாவது காலச்சக்கரத்துப்படி 1, 5, 9 இந்த 3 வீட்டிலையும் ஒரு பாதம் இருக்கும். 2, 6, 10ல் 3 பாதம் இருக்கும். இப்போது முதல் திரிகோணம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் வீட்டில் அவருடைய ஒரு பாதம் செயல்படும். 2ஆம் திரிகோணம்னு சொல்லக்கூடிய 2, 6, 10ல் 3 நட்சத்திர பாதம் இருக்கும். அதாவது 3 பாதங்கள் இந்த இடத்துல இருக்கும். பாருங்கள், காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி மண்டலம் சூரியனின் உச்ச வீடு. இந்த உச்ச வீட்டில் ஒரு பாதத்தையும், இந்த உச்ச வீட்டுக்கு 2ஆம் வீடான ரிஷபராசி மண்டலத்தில் 3 பாதத்தையும் சூரிய பகவான் கடந்து செல்லணும். 3 பாதத்தை அவர் கடந்து செல்லும்போது தான் இந்த முதல் வீட்டை பலப்படுத்துவார். அதாவது இந்த மேஷராசி மண்டலத்தை பலப்படுத்துவார். அதே போல் இந்த 2ஆம் ராசியில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பயணித்து அடுத்து வரும் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவருடைய நட்பு கிரகமான சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது கார்த்திகை முடிச்சிட்டாருன்னா ரோகிணியில் பயணிப்பார். ரோகிணியில் பயணிச்சிட்டாருன்னா மிருகசீரிஷத்தில் பயணிப்பார். அதுவும் அவருடைய நட்பு கிரகமான செவ்வாயின் நட்சத்திரம். இப்போது ரோகிணியில் பயணிக்கும் போதும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார். அதுலேருந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார். அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீட்டிலே சிம்மராசி மண்டலத்திலேயே அவருடைய நட்சத்திரம் ஒரு பாதம் தான் இருக்கும். நட்சத்திர பாதம் 1 தான் இருக்கும். இந்த 5ஆம் வீட்டை அவர் சிறப்பாக இயக்கணும் அப்படின்னா 6ஆம் வீட்டில் அவருடைய நட்சத்திர சாரத்தில் பயணிக்கும்போது 5ஆம் வீட்டை சிறப்பாக செயல்படுத்துவார். அதாவது அவருடைய சொந்த வீடான சிம்மராசி மண்டலத்தில் அவருடைய ஒரு பாதம் இருக்கு இல்லையா, அதை மீறி அடுத்தது 2, 3, 4ஆம் பாதமான கன்னிராசி மண்டலத்தில் அவர் பயணிக்கும்போது சிம்மராசியில் உள்ள அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார். இப்போது 1ஆம் வீடு மேஷராசி மண்டலம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அவர் 2ஆம் வீட்டில், அந்த மேஷராசி மண்டலத்துக்கு 2ஆம் வீட்டில் பயணிக்கும்போது சிறப்பாக செயல்படுத்துவார். அப்போது காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் வீடு சிறப்பாக செயல்படணும்னா அவர் காலபுருஷ தத்துவத்துப்படி 6ஆம் வீட்டில், அதாவது சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணிக்கும்போது சிறப்பாக செயல்படுத்துவார் 5ஆம் வீட்டை. அப்போது 9ஆம் வீட்டை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னா 9ஆம் வீட்டில் அவருடைய ஒரு பாதம் இருக்கிறது, உத்திராடம் ஒரு பாதம். இந்த 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 10ஆம் வீடு, அதாவது மகர ராசி மண்டலம். அதில் அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது இந்த 9ஆம் வீட்டுக்கு தேவையான நற்பலன்களை வழங்குவார். அப்போது 1, 5, 9 இயக்கக்கூடிய சூரிய பகவான் 2, 6, 10ல் பயணிக்கும்போது காலபுருஷ தத்துவத்துப்படி மிகச்சிறந்த யோக பலன்களை செய்வார். இது எப்போ செய்வார்? அவருடைய நட்சத்திரத்தில் அந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் செய்வார். அப்போது இந்த 9ஆம் வீட்டுக்கு காரகனாகிய சூரிய பகவான் 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடாகிய 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் பயணிக்கும்போது நற்பலன்களை வழங்குவார். 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், குழந்தை. இந்த குழந்தைக்கு தேவையான உயிரணுக்கள் மனிதனுக்கு தேவை அப்படின்னா இப்போ 5ஆம் வீடு பலமாக இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த பலத்தை எப்போ கொடுப்பார்னா அவர் 5ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடாகிய காலபுருஷ தத்துவத்துப்படி 6ஆம் வீட்டில் பயணிக்கும்போது அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது
இந்த ஐந்தாம் வீட்டை பலப்படுத்துவார். உங்கள் உடம்பில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு தேவையான உயிரணுக்களை அதிகப்படியாக உற்பத்தி செஞ்சு கொடுப்பார். அப்போது லக்கணம், அப்போது 1வது வீடு மேஷராசி மண்டலம். அப்போது அந்த லக்கணம் பலம் பெற வேண்டும் அப்படின்னா அவர் அந்த மேஷராசி மண்டலத்துக்கு 2ஆம் வீட்டில் பயணிக்கும்போது இந்த லக்கணத்தை, அதாவது மேஷராசி மண்டலத்தை பயன்படுத்துவார். ஏன் அப்படி? அவர் அந்த சொந்த நட்சத்திரம் தான் அதில் ஒரு பாதம் இருக்குது, அதில் பயணிக்கும் போதே செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பயணிக்கும்போது நன்மைகளை செய்யாது. அதே போல் மேஷராசி மண்டலத்தில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் சூரிய பகவான் பயணிக்கும்போது மிகப்பெரிய வெப்ப மண்டலமாக இருக்கும். வெப்பத்தை அதிகப்படியாக கக்குவார். அப்போ அதை எப்போ குளிர்ச்சி அடைய செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி மண்டலத்தில். ஏன் ரிஷபராசி மண்டலத்தில் அவர் பயணிக்கும்போது அது குளிர்ச்சி ஆகும்னா, ஆல்ரெடி ரிஷபராசி மண்டலம் குளிர்ச்சி கிரகமான சுக்கிரனோட வீடு. அப்போது அவர் அந்த சுக்கிர பகவானுடைய வீடான, குளிர்ச்சியான ஒரு கிரகத்தின் வீடான ராசி மண்டலத்தில் அவரோட நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது மேஷராசி மண்டலத்தில் ஏற்படுத்திய அந்த வெப்பத்தை தணிப்பார். இதே போல தான் சிம்மராசி மண்டலத்திலையும் பயணிக்கும்போது அதிகப்படியான காற்றை உற்பத்தியாக்கி பருவகால மாற்றத்தை ஏற்படுத்துவார் சிம்மராசியில் பயணிக்கும்போது. அப்போ தான் ஆடி முடிந்து ஆவணி பிறக்கும். இதை எப்போ அவர் சரிப்படுத்துவார் அப்படின்னா, அதே கன்னிராசி மண்டலத்தில் பயணிக்கும்போது. கன்னிராசி மண்டலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் ராசி மண்டலம். இதிலிருந்து நீங்கள் தனுசு ராசி உள்ளே பூந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதிகப்படியான மழையையும் குளிரையும் ஏற்படுத்தி பருவகால மாற்றத்தை உண்டு பண்ணி அடுத்து மகர ராசிக்குள்ளே போகும்போது தை 1ஆக பிறந்து மகர சங்கராந்தியை ஏற்படுத்துவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஆண் ராசி. அப்போ அவர் இந்த பெண் ராசி மண்டலத்தை உள்ள பூந்த பிறகு தான் பருவகால சூழ்நிலையை சமன்படுத்துவார். அப்போ தான் அங்கே மகர சங்கராந்தியாக கொண்டாடி தை பொங்கல்னு கொண்டாடுறோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு கிரகத்தை இப்படித்தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் வழியாக தான் அது வழி நடத்தும். அதாவது நட்சத்திரத்தின் வழியாக தான் கிரகங்கள் வழி நடக்கும். இதையெல்லாம் வழி நடத்துவதற்கு பிரபஞ்ச சுழற்சி என்று சொன்னாலுமே கூட எல்லாத்தையும் தாண்டிய ஒரு சக்தி இருக்குது. அது நமக்கு கண்ணுக்கு புலப்படாத சக்தியாக இருக்கிறது, காதுக்கு கேட்க முடியாத சக்தியாக இருக்கிறது, மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தியாக இருக்குது. ஆகையினால நம்ம அதை கடவுள்னு கும்பிட்றோம். அப்படியாப்பட்ட இந்த சூரிய பகவானை 3 விதமான பருவகால சூழ்நிலைகளை மாற்றங்களை ஏற்படுத்தி திரும்ப இந்த தை மாதம் சமன்படுத்தும் போது அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்கு பொங்கல் வைத்து படைசல் வைத்து அவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்போ சூரியனை நம்ம முதற் கடவுளாக ஏற்றுக்கிறோம், கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக ஏற்றுக்கிறோம், கண் கண்ட தெய்வமாக நம்ம ஏற்றுக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு ராஜகிரகமான சூரிய பகவானின் நட்சத்திரத்தில், அதாவது கார்த்திகை 1ஆம் பாதத்திலோ கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தினால் சில தோஷங்கள் ஏற்படும். உங்கள் லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரத்திற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகரின் வாழ்க்கையில் சில தவிர்க்க முடியாத தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த நட்சத்திரம். அதாவது ஜென்ம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமானது. இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறாமல் போகலாம், உங்கள் ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் போகலாம். ஆகையினால இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா நகரத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு காத்ர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா நகரத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமானை தான் போய் நீங்கள் தரிசிக்கணும். காத்ர சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுனால உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலேயே பயணிக்கும்போது போனீங்கன்னாலும் சிறப்பு, அல்லது சந்திர பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது போனீங்கன்னா சிறப்பு. ஏன்னா சந்திர பகவான் பயணிக்கும்போது கார்த்திகை நட்சத்திரம் தான் ஓடிக்கிட்டுருக்கும், கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் அவர் பயணிப்பார். அதனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கி போனீங்கன்னா சிறப்பு. அதே போல் நீங்கள் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வர நாளுக்கு போய்
உங்கள் பேரில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி இங்குள்ள மூர்த்தி தீர்த்தத்தை முறையாய் வழிபட்டீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல வேலை வாய்ப்பும் நிறைவான மனநிறைவான குடும்பமும் இந்த நட்சத்திரத்தால் ஏற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகும். அதே போல் நீங்கள் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாளுக்கு, அதாவது வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய் முறையான பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திர தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுறலாம். இல்லை சார் அவ்வளோ டைம்லாம் எங்களால் துல்லியமாக பார்த்து போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வாழ்நாளில் ஒரு முறைனாலும் போயிட்டு வந்துடுங்க. எங்கே சார் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னா பொதுவாக நீங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போக வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அன்றைக்கு சூரிய ஓரையில் நீங்கள் கோயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூரிய ஓரை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 வரும். அதாவது 6 to 7 அந்த 1 மணி நேரத்தில் சூரிய ஓரை நடப்பில் இருக்கும். மதியம் 1 to 2 இருக்கும். இரவு 8 to 9 இருக்கும். ஆகையினால் நீங்கள் இந்த காலையில் 6 to 7ங்கிறது சாலை சிறந்தது. அந்த டயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட அமைப்பு, இந்த கோவிலோட வரலாறு எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.